அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெல்லையப்பர் கோயிலின் ஆணி தேரோட்டம் மிகவும் சிறப்பாக, கோலாகலமாக, வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்பட்ட நெல்லையப்பர் கோயிலின் அமைப்பு மற்றும் மூல வரலாறு என்ன என்பதை அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ காந்திமதி நெல்லையப்பர் ஆலயம் தென்வடலாக 756 அடி நீளமும் மேற்கு கிழக்காக 378 அடி அகலமும் கொண்டு ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயமாக உள்ளது. அம்பாளுக்கும் சுவாமிக்கும் தனித்தனியே கோயில்கள் எழுப்பப்பட்டு இடையே அழகிய கல் மண்டபம் கொண்டு இணைக்கப்பட்டுள்ளது. அம்பாள் சன்னதியில் 1000 கால் மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நுழைந்தவுடன் 10 அடி உயரத்திற்கு மேலாக ஒரு அழகான வெள்ளை நிற நந்தி சிலை உள்ளது. கொடிமரத்தை சுற்றிவிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சிலை உள்ளது. அதற்கு முன்பு மிகப்பெரிய ஆனைமுகன் சிலை ஒன்றும் உள்ளது. சுமார் 9 அடி இருக்கும் மூலவரை சுற்றி 3 பிரகாரங்கள் உண்டு. முதல் பிரகாரத்தில் எல்லா கோயில்களைப் போல தட்சணாமூர்த்தி, சண்டிகேஸ்வர், மகிஷாசுரமர்த்தினி, பைரவர் சந்நிதிகள் அமைந்துள்ளன. கோவிந்த பெருமாள் சிவனுக்கு அருகிலேயே சயனித்திருப்பார். இது சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது பிரகாரம் சற்று பெரியது. ஆரம்பத்திலே ஏலிசை சுவரங்கள் இசைக்கும் தூண்கள் உள்ளன. இவற்றை தட்டி பார்த்தால் சுவரங்களின் ஒலி கேட்கும். இந்த பிரகாரத்தில் தான் தாமிர சபை உள்ளது. 63 நாயன்மார்களின் சிலைகள், அஷ்டலட்சுமி, சனீஸ்வரன், சக்கராஷ்டலிங்கம் ஆகிய சிலைகளும் இருக்கின்றன. மூன்றாவது பிரகாரம் மிக பெரியது, மிக அகலமானது. இப்பிரகாரத்திலிருந்து அம்மா மண்டபம் வழியாக அம்மன் சன்னதி செல்வதற்கு வழி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு ஆஞ்சநேயர், ஐயப்பன், மஞ்சனத்தி அம்மன், சரஸ்வதி, பிரம்மா ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உண்டு. கோயிலின் உள்ளே மிகப்பெரிய உள் தெப்பம் ஒன்று உள்ளது. இதுபோல் கோயிலுக்கு வெளியே 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வெளி தெப்பம் ஒன்றும் உள்ளது.